ஹே மலரு, என்ன கையில பேடு? ஓ, இப்ப வீடு வீடா போய் பேடெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டியா? நல்ல பிசினஸ் தான் போ. அதெல்லாம் இல்ல காமாட்சி. எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு. பேட் மாத்திக்கணும். உன் வீட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா? எது? எங்க வீட்டு ரெஸ்ட் ரூமா? நீ என்ன எனக்கு உறவா இல்ல என் ஃப்ரெண்டா? நீ பாட்டுக்கு திடீர்னு என் வீட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுன்ற. அது மட்டும் இல்லாம முடியும்னா முடியும்னு சொல்லு, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லு. தேவையில்லாம இந்த பூமர் மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத. நானே ஆல்ரெடி பீரியட்ஸ் பெயின்ல. தயவு செஞ்சு போயிடு. வாயை கிளறாத. மலர் ஆ? நீங்க எங்க வீட்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஆம், இல்ல பரவாயில்ல, யூஸ் பண்ணிக்கோங்க. சரி ஓகே. தேங்க்ஸ் கமல். ஆ, டேய் இவன் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா? அப்பா உங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு, அதனால பேட் சேஞ்ச் பண்றதுக்காக வந்தாங்க. ஐயோ முருகா, ஐயோ 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 ஐயோ. டேய் இனி இந்த வீட்ல எதுவுமே இருக்காதுடா. இது வரைக்கும் உங்ககிட்ட சரஸ்வதி தான் இல்ல, இனி லட்சுமியே இருக்காதுடா. பாவி பாவி பாவி. அப்பா என்னப்பா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? யாரு? நானா? நம்ம பழக்க வழக்கத்தை கட்டி காப்பாத்திட்டு இருக்க நான் லூசா? அதை அழிக்கணும்னு நினைக்கிற நீ லூசாடா? பா நீதான்ப்பா லூசு. இன்னும் எவ்வளவு நாளைக்குப்பா இந்த பழக்க வழக்கம் மண்ணாங்கட்டின்னு அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்க போறீங்க? டேய் இந்த வீட்ல நான் இருக்கிற வரைக்கும் இப்படிதான்டா நடக்கும். உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா கிளம்பி போய்கிட்டே இரு. ஏய் ஆ? அறிவு கெட்டவள, பேடு மாத்தத்துக்கு ஏன் விடுதலை கிடைச்சதா உனக்கு? என் பொண்ணை தீட்டனா 3 நாள் மூலையில தான் உட்கார வைப்பேன் நான். கூச்சமே இல்லாம நடு ஆள்ல வந்து நின்னுட்டு இருக்க. சார் சார் சார், உங்க பொண்ணையே ஒதுக்கி வைப்பேன்னு சொல்றதெல்லாம் ஒன்றும் பெருமை கிடையாது. அது பைத்தியக்காரத்தனம். கடவுள் மனுஷங்களை படைச்சதே ஒருத்தங்களுக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும்னு தான். இப்படி தீட்டுன்னு சொல்லி அவங்கள ஒதுக்கி வைக்கிறதுக்கு இல்ல. எந்த ஒரு கடவுளும் எந்த ஒரு மதமும் ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லவே இல்லை சார். ஆனா இந்த மனுஷங்க தான் கடவுள்ன்ற பேர்லயும் மதத்துன்ற பேர்லயும் தன்னோட சந்தர்ப்பத்துக்காக அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கே அட்வைஸா? போ வெளியே. வீட்டை வேற கழுவி தள்ளணும். ஆளு வெள்ளையாந்தா போதுமே, நாக்க தொங்க போட்டுன்னு வந்துருவாள். சார், பெரியவங்கன்னு பாக்குறேன், பார்த்து பேசுங்க, இல்லாட்டி மரியாதை கெட்டுரும். என்ன சொன்ன? எனக்கு மரியாதை கட்டு போதும். அப்பா மலர், அப்பா மலர், கைடு மலர், விற்று மலர், அப்பா மலர். ச்சே. நாக்குல எலும்பில்லன்னு எப்படி வேணா வளைச்சு பேசலாம்னு நினைக்க வேண்டாம்னு உங்க அப்பா கிட்ட முதல்ல சொல்லு. ஏன்னா எனக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியம். அப்புறம் நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி பொறுமையா ஹேண்டில் பண்ணுவேன்லாம் நினைக்காதீங்க. என்னை பத்தி உங்க பையன்கிட்ட கேட்டு பாருங்க. சீ.